இப்போ நம்ம லிவர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். லிவர் ரொம்ப நல்லது. அது நம்ம ஹீமோக்ளோபின் குறைஞ்சிருந்தா கூட அது இன்க்ரீஸ் பண்ணும். இது நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள்: 1/2 kg லிவர், 2 வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம், 2 பச்சை மிளகாய், 2 சின்ன தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கொத்தமல்லி, மஞ்சத்தூள் சிறிதளவு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், பட்டை லவங்கம் சிறிதளவு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய், கொஞ்சம் தண்ணி. இப்போ எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பேனில். எண்ணெய் காஞ்சதும் பட்டை லவங்கம் சீரகம் போட்டுக்கலாம். இது பொரிஞ்சு வரும்போது வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா. அதை கலக்கி விடுங்க. தக்காளியோட எல்லா மசாலாவும் ஆட் பண்ணணும். தக்காளி சீக்கிரம் வெந்துடும். ஒரு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேகட்டும். தக்காளி வந்துடுச்சு. கொஞ்சம் மசிச்சு விடுங்க. தக்காளி மசாலாவோட கலந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம லிவரை போட்டுக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கலரி விடுங்க. லிவர் வெந்துடுச்சு.
உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மிளகுத்தூள் தூவி கலக்கி நம்ம எடுத்து விடலாம். காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ வந்து ஃபைனலாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பட் நீங்கள் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் குறைச்சிட்டு மிளகுத்தூள் வந்து நிறையா சேர்த்துக்கலாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம லிவர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கு சப்பாத்திக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கொடுங்க. இன்னும் நிறையா ரெசிபீஸ் எங்களோட ரெசிபீஸ் நீங்கள் பார்க்கணுன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட சேனலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.